இன்றைக்கி வந்து பெங்களூர் தக்காளியை வச்சு ரொம்ப சூப்பராக வந்து எப்படி தக்காளி தொக்கு பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து அது ரோமா டொமேட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நல்ல கட்டியாக நல்லா இருக்கும். ஸோ அந்த தக்காளியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி தக்காளி தொக்கு பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் 1 கிலோ தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி வந்து நல்ல பழமாக இருக்கணும், ஆனால் வந்து நல்ல கட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து தொக்கு நல்லாயிருக்கும். இந்த பெங்களூர் தக்காளியில் வந்து சதை நிறைய இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா அந்த தொக்கு வந்து நல்ல வெண்ணெய் மாதிரி நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நல்லா பெருசாக ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஆனால் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொலன்னு இருந்தால் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ நல்ல கட்டியான தக்காளியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அது ஒரு 6 தக்காளி. அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 50 கிராம் புளி எடுத்துருக்கேன். கையில் இப்படி வச்சிங்கன்னா நல்லா அந்த பெரிய நெல்லிக்காய் எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லையா, மஞ்சள் கலரில், அந்த எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வந்து இருக்கணும். அதில் கொட்டை அந்த நாரெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ புளி வந்து 50 கிராம், 50 கிராம் உப்பு, 50 கிராம் மிளகாத்தூள். இது 3 வந்து சமமான அளவில் எடுத்துக்கணும். உப்பு வந்து ஒரு 1/2 கப்பு எடுத்துருக்கேன். அதே மாதிரி 1/4 கப்பு உப்பு, 1/4 கப்பு உப்பு, 1/4 கப்பு மிளகாத்தூள். ஸோ இது வந்து நல்ல காரம் திட்டமாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 1/2 கப்பு வேணும். அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். நீங்கள் தோலோடு எடுக்கிறதுனால எடுக்கலாம். நான் வந்து தோல் இல்லாமல் தான் 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு, ஒரு 4 காஞ்ச மிளகாயை கிள்ளிட்டு அதில் இருக்க விரையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு இனுக்கு வந்து கருவேப்பிலை வேணும். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை வந்து வெட்டும்போது அந்த வெட்டிட்டு பாருங்கள், அந்த கார்னரில் இருக்க அந்த காம்பு பகுதியை வந்து எடுத்துடணும். அதில் வந்து இந்த ஊறுகாய் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்துடும். ஸோ அதனால் அதை எடுத்துட்டு நல்லா வந்து ஒரே சீராக ஒரே மாதிரி வெட்டிக்கோங்க. இது நல்லா கட்டியாக இருக்கிறதுனால எவ்வளோ சின்ன பீஸாக வெட்ட முடியுமோ அவ்வளோ சின்ன பீஸாக வெட்டிப்போம். இல்லைன்னா வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் இதே மாதிரியே வெட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாணலில் வந்து அந்த வெந்தயத்தை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். வெந்தயம் நல்லா வறுப்படணும், உள்ள வரைக்கும் வறுப்படணும், தீயக்கூடாது. கொஞ்சம் வெந்தயம் செவந்த உடனே இந்த கடுகை போட்டுப்போம். கடுகு போட்டுட்டு கடுகு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்க, கடுகு வந்து நல்ல ஒரு மாதிரி சாம்பல் கலரில் வந்துட்டு நல்ல வாசனை வரும் கடுகு வறுப்படும் போது. அதுவும் இல்லாமல் அது வந்து நல்ல படன்னு வெடிக்கும். அந்த வெடிக்கிற வரைக்கும் அதை வறுக்கணும். வறுத்து நிறுத்திடுவோம். பாருங்கள், நல்லா எப்படி வெடிக்குது பாருங்கள், படன்னு வெடிக்குது. ஸோ அந்த வெடிக்கிற அளவுக்கு அதை வறுத்துட்டு இதை ஆற வச்சு இதை பொடி பண்ணிப்போம். ஸோ இது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் வந்து தக்காளியை வதக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிப்போம். எவர் சில்வர் பேனாக இருந்தால் நல்லா கனமான பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இரும்புலெல்லாம் போட்டால் தக்காளி வந்து கலர் வந்து ஒரு மாதிரி மாறிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டீலோ அலுமினியமோ எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த தக்காளி எல்லாம் போட்டுருவோம். தக்காளியை போட்டுட்டு புளியை வந்து நல்லா பிச்சு கோதெல்லாம் இல்லாமல் அந்த குச்சியெல்லாம் எதுவும் இல்லாமல் பிச்சு போட்டுட்டு அதை வந்து கலர ஆரம்பிச்சிடுவோம். இது வந்து தக்காளி நல்லா வதங்கி வரணும். அது வந்துடுச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இது தொக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது பாருங்கள், இந்த குச்சியெல்லாம் இல்லாமல் எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி வதக்கும்போது வந்து நம்ம மூடி வச்சு வதக்கலாம். ஏன்னா இந்த தக்காளி வந்து ஃபேமாக இருக்கிறதுனால, நல்லா கட்டிமாக இருக்கிறதுனால வதங்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ மூடி வச்சா தான் அது வந்து நல்லா சீக்கிரமாக சாஃப்டாக வேகும். ஸோ அதனால் இது வந்து மூடி வச்சு வதக்கலாம். அப்பப்போ எடுத்து நல்லா பாருங்கள், மூடி எடுத்துட்டு கலரி விடணும். நல்லா வந்து வெந்து வரணும் அந்த தக்காளி. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓரெல்லாம் அப்பப்போ ஸ்க்ரேப் பண்ணி நல்லா கலரி விடுவோம். கலரினா இது எப்படியும் வந்து இது வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும்.
நான் தக்காளி நல்லா கட்டி தக்காளின்றதுனால அது வேகிறதுக்கு டைம் ஆகும். நாட்டு தக்காளின்னா சீக்கிரம் வெந்துடும். பட் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஸோ இது வெந்த உடனே பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து கட்டி ஆயிடுச்சு. எனக்கு வந்து 8 நிமிஷம் ஆச்சு இது வதங்கிறதுக்கு. இந்த மாதிரி இருக்கணும். எடுத்து போட்டோன்னா தண்ணி கிண்ணி எதுவும் சொட்டாமல் நல்லா கட்டியாக வெந்திருக்கணும். நடுவில் ஓட்டை போட்டிங்கன்னா வந்து பாருங்கள், இப்போ நடுவில் இது பண்ணோன்னா தண்ணியே இல்லாமல் வரும். ஸோ அந்த பாருங்கள், இப்போ பண்ணோன்னா ஓரெல்லாம் ஒதுக்கணுன்னா மாதிரி தண்ணி எதுவுமே வராமல் நல்லா கட்டியாக வெண்ணெயாட்டம் வரணும். இப்போ என்ன பண்ணணும், இதை ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ரொம்ப மைய அரைக்கக்கூடாது. கொஞ்சம் அங்கங்கே திப்பி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும் அது. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதில் வந்து உப்பும் மிளகாப்பொடியும் போட்டுருவோம். எடுத்து வச்சுருந்த உப்பு மிளகாப்பொடியும் போட்டுட்டு இந்த கடுகு வெந்தயம் வறுத்து அரைச்சோம் இல்லையா, அதுலேருந்து நான் பாதி போட்டுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மிச்சத்தை வந்து வேறு எதுக்காவது ஊறுகாய்க்கோ இல்லை இந்த மாதிரி தொக்கு பண்ணும்போதோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துருவோம். நல்லா எல்லாம் வந்து இதுவாகி கலந்து விட்டுட்டு இதுக்கு தாளித்து கொட்ட வேண்டியது தான். பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி வானல் வச்சு அந்த எண்ணெய் மிச்சம் எண்ணெய் இருந்தது இல்லையா, அதை வந்து காய வச்சுப்போம். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம தக்காளி வதக்க யூஸ் பண்ணோம். மிச்ச எண்ணெயை போட்டு நல்லா காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு கடுகு போட்டுருவோம். கடுகு நல்லா வெடிக்கணும். வெடித்த உடனே இந்த பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுருவோம். அதை போட்டு பூண்டு சும்மா ஒரு வதங்கட்டும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கருவேப்பிலையை போட்டுருவோம். அப்புறம் அவ்வளோதான். இது எடுத்து அந்த தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு கலரிடலாம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு 2-3 நாளில் தீந்துடும்னா இதை திரும்பி அடுப்பில் வச்சு கலர தேவையில்லை. நம்ம எடுத்து வச்சுருந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதை கலந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து மேலே தெளிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். இதை வதக்கி எடுத்து வச்சிட்டோன்னா கெடாமல் வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், ஓரெல்லாம் நான் ஒரு 2 நிமிஷமாக கலர்றேன். ஓரெல்லாம் எண்ணெய் ஊஸ் அவுட் ஆகி வர ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு அதை வந்து கலர்னா போதும். அப்புறம் வந்து நீங்கள் அப்படி நல்லா பார்த்தாலே தெரியும், எண்ணெய் நல்லா க்ளேஷ் ஆகி வந்திருக்கும். இதில் நீங்கள் கடையிலெல்லாம் விற்கிற மாதிரி மேலே ஒரு லேயர் வந்து எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வராது. ஏன்னா வந்து நான் திட்டமாக தான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதில் எண்ணெய் உங்களுக்கு நல்லா மேலே வரைக்கும் இருக்கணுன்னா இன்னும் ஒரு 1/4 கப்பு எண்ணெய் வந்து கூட மேலே போட்டுக்கோங்க. நான் இந்த 1 கிலோ தக்காளிக்கு 3லேருந்து 6 மாதம் கெடாமல் இருக்கிற அளவுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோதான் ஊற்றினேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து கலரும் மாறிடுச்சு. சைட்லேயும் நல்லா எண்ணெய் வந்து ஃபுல்லாக தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்தால் போதும். இது கெடாது. கண்டிப்பாக வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் வரும் பாருங்கள். இப்படி தள்ளி விட்டிங்கன்னா அது பேனில் ஒட்டாமல் க்ளீனாக வருது பாருங்கள். ப்ளஸ் கலர்னாலும் அது வந்து அப்படியே அல்வா மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டு வரும். ஸோ அவ்வளோதான் பதம். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆறிச்சுன்னா வந்து நல்லா வந்து எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ்வை நிறுத்தி ஒரு 10 நிமிஷம் ஆகுது. பாருங்கள், எண்ணெய் எவ்வளோ தூரம் வந்து நல்ல ஊஸ் அவுட் ஆகி வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி. இது ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா எந்த டேஸ்ட்டும் மாறாமல் 3 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறினோடனே நல்லா ஒரு ட்ரையான கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.